ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய புழு இருக்குது, பார்த்து தான் ஒன்று க்ளீன் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழஞ்சிரும். 5 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பில் ஆவி வர வரைக்கும் வேக வச்சா போதும். உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கிவிட்டு, ஏன்னா கலங்காது, ஏன்னா 5 நிமிஷத்தை வேக விடுவோம். நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு கலக்கிக்கலாம், ஏன்னா ஆவி வருது. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப கொதிச்சு இதாகிடுச்சுன்னா கொலன்னு போயிடும். 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். அடியில் ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி வடிகட்டியில் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக கீழே போகாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறணும். இந்த ஆவி போகிற வரைக்கும் ஆறுனதுக்கப்புறம் திருப்பி பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம், ஏன்னா பொடி போட்டு கலக்கிறதுக்கு. ஆறிடுச்சு ஓரளவுக்கு. சில்லி பவுடர் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு நல்லா கலக்கிக்கலாம். கடைசியாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கலக்கிட்டு நீங்கள் பத்தலினா பொடி இன்னும் கொஞ்சமே சில்லி பவுடர் போட்டுக்குங்க. உப்பு, மசாலா உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ஒவ்வொன்றில் உப்பு இருக்கும், ஒவ்வொரு மசாலா உப்பு இருக்காது. நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலக்கிக்குங்க. நான் கடைசியாக அரிசி மாவு சேர்த்துறேன். அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப அழுத்தி பிசைஞ்சால் உடஞ்சிரும். லைட்டாக தான் பிணையணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதையும் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் சில்லின்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.